ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து வீட் பேஸில் கொடுக்கணும். அதனால் வந்து கோதுமையில் வந்து பிஸ்கட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அந்த ஒரு கப் வந்து கோதுமை எடுத்துக்கிட்டு அதே கப்பில் வந்து அரை கப் வந்து சர்க்கரை எடுத்து அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு கொஞ்சம் நைஸாக வந்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். பொடி பண்ணிவிட்டு வந்து 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். இது வந்து மேக்ஸிமம் கடையில் வாங்கி பாப்பா பிஸ்கட் தரமாட்டேன். சரி, வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துக்கணும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து சப்பாத்தி கோதுமை மாவில் என்னென்ன வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்து கடையில் மேக்ஸிமம் பிஸ்கட் வாங்க மாட்டேன். சரி, வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அந்த சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மொத்தமாக வந்து கொஞ்சம் தேய்ச்சிட்டு குட்டி குட்டி பவுல் மூடியோ, நான் வந்து பெருங்காய டப்பா மூடி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. அதனால் அந்த மூடியை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே எண்ணெயில் போட்டு வந்து எடுக்கணும். த்ரோட் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால தான் வந்து வாய்ஸ் கிளியராக இருக்காது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இந்த மாதிரி வந்து வேறு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து குட்டீஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெயில் பொரிச்சிக்கணும். கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து இது பண்ணோம்னா லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். எடுத்துகிட்டு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நல்லா மொறு கன்சிஸ்டன்சிக்கு வரும்.